ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் கிறிஸ்தவ திரைப்படங்களை இயக்கி கொண்டிருக்கிற சகோதரர் ஜானி ரமேஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். சத்தியத்தை தேடி, ஒளியை தேடி, என் மகனே, ஐந்து வித்தான் மற்றும் சமீபத்தில் வெளியாகி இருக்கிற ஓம் ஷாலும் போன்ற திரைப்படங்கள் 21 திரைப்படங்களை இதுவரை இயக்கியிருக்கிறார் மற்றும் 6 நூல்களை எழுதியிருக்கிறார். பல கிறிஸ்தவ கருத்தரங்களிலே அவர் கிறிஸ்துவனுடைய அன்பை பறைசாற்றி வருகிறார். இத்தகைய ஊழியம் செய்து கொண்டு வருகிற அருமையான சகோதரை சந்தித்து அவரிடம் கேட்டு பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம், அவரோடு கூட பேசுவோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், உங்களுடைய பேர், உங்களுடைய இளமை பருவம், உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போச்சு? இந்த வாழ்க்கை பயணத்தில் கிறிஸ்து உங்களை எங்கே எப்படி வந்து சந்தித்தார் எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஜே ரமேஷ்ன்னு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக ஜானி ரமேஷ். அந்த ஜானி ரமேஷ் எப்படி வந்ததுன்னா, அப்பா வந்து ஜானகிராமனாக இருந்தவர் ஜானியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆமாம். அதனால் நான் பிறந்து வளர்ந்தது வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான். கிறிஸ்தவனாக வாழ்ந்தனா இல்லையான்றது தான் கேள்வி. அதனால் அப்போ வந்து ஒரு நாமினல் கிறிஸ்டியனாக, ஒரு பெயரளவில் ஒரு கிறிஸ்தவனாக, சண்டே கிறிஸ்டியனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். ஆனால் இளமை பருவம் அப்படின்னு வரும்போது நல்ல ஒரு பெண்டிகாஸ்டல் ஃபேமிலி அது. அம்மா ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு தாய், ரொம்ப பக்தி, ஆலயத்துக்கெல்லாம் வந்து சர்ச்சுன்றது அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரேயர் அந்த மாதிரி இருந்த ஒரு அம்மா. அதனால் நான் வளர்ந்தது அப்படிப்பட்ட ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலி. அதுலேயும் வந்து சர்ச் வந்து ரொம்ப ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச். இப்போ இருக்க மாதிரி கிடையாது. அது ஒரு நாளைக்கு சண்டே மார்னிங் 10 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி நான் வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ லேட் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு சர்ச். சர்வீஸே வந்து மத்தியானம் 3 மணிக்கு தான் முடியும். ஏன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா முதல்ல இங்கிலீஷில் ஒருத்தர் மெசேஜ், அதை தமிழில் ட்ரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் அது தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு தெரியும் 1 hour மெசேஜ் வந்து எவ்வளோ நேரம் ஆகும். அதுக்கப்புறம் லஞ்சு. அந்த லஞ்சுக்கு வந்து 1000 பேர் சாப்பிடுவாங்க. அந்த 1000 பேர் சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறப்படும். அந்த பரிமாறுற சாப்பாடு வந்து உடனே சாப்பிட முடியாது. 1000 பேருக்கும் பரிமாறியாச்சான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் வந்து ஜபம் அப்படின்வார். அவர் ஜபம் பண்ணுவார். அந்த ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே சாம்பார்லாம் காஞ்சி போயிடும். அப்படி தான், அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு சர்ச்சு. அதுலேயும் வந்து அவங்க சாப்பிடும்போது அத்தனை பேருக்கு பரிமாறுன்னு அந்த அதுலேருந்து ஒரு சாப்பிட்றவங்கலேருந்து ஒரு 75 பேரை கூப்பிட்டு போய் அவங்க வந்து இந்த பரிமாறினவங்களுக்கு நாங்கள் பரிமாறணும். அதுக்கு அடுத்த அந்த சர்விங்கில் வந்து என்னென்னா அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் இலை தட்டி இதெல்லாம் போட்டு ஃபுட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு அண்ணன் வந்து ஜபம் பண்ணுவார், அவர் ஒரு ஜபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இப்படி தான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி இருந்த ஒரு ஃபேமிலி ப்ரேயரு அது மாதிரி இருந்தது. ஆனால் நான் வந்து சினிமாவில் ரொம்ப மோகத்தோடு இருந்தேன். சினிமாவில் போய் நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும், சினிமாவில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுவாக அந்த மாதிரி நிறைய கனவுகள், எழுத்தாளர் ஆகணும், நாவலாசிரியர் ஆகணும், இப்படி தான் ஓடிச்ச ஒழிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்றது வந்து அவ்வளோ இதுவாக இல்லை. பட் லேட்டர் ஆன் வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது மாதிரி சினிமா இன்ட்ரெஸ்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட போய் நான் சினிமாவில் சேர்ந்தேன். ஸோ என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ சினிமா டேஸில் போயிட்டு இருந்தீங்க. ஸோ கிரைஸ்டுக்கு உங்களுடைய கனெக்டு குறைய ஆரம்பிச்சுதா, இல்லைனா அப்படியே நாமினல் கிறிஸ்டினாவே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க? நாமினல் கிறிஸ்டினாக தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. பட் ஒன் ஃபைன் டே என்னுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சினிமாவில் நல்ல பாப்புலராக இருந்த பீரியட் அது. ஃப்ரம் 92 இருந்தே வந்து ஐ வாஸ் வெரி பாப்புலர். 92 to 2000 வரைக்கும் நிறைய சினிமாவில் ஒர்க் பண்ணேன். நிறைய ஒரு 15 படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரு 80 தொலைக்காட்சி படங்கள், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அது மாதிரி எழுதியிருக்கேன். எல்லா சேனல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா சேனல்லையும் என்னுடைய
டைட்டில் வராத நாளே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டிலில் ஒன்று பாடல்னு வரும், இல்லைன்னா திரைக்கதைன்னு வரும், இல்லைன்னா வசனம்னு வரும், இல்லை இயக்கம்னு வரும். அது மாதிரி ஒன்றில் ஒரு இதில் டைரக்ஷன் வரும், ஒரு இதில் அந்த மாதிரி ஐ வாஸ் குவைட் பிஸி அந்த பீரியடு. அப்போது நான் வந்து என்னென்னா இந்த பேர் புகழ் பணம் அதில் தான் ஓடிட்டு இருந்தது. பத்திரிகையிலலாம் இன்டர்வியூ அது மாதிரி அப்படி வரும்போது அந்த ஒரு ப்ரைடு வரும் இல்லையா நமக்கு, அந்த பெருமை அதில் தான் ஓடிட்டு இருந்தேன் நான். ஆனால் நான் ஒர்க் பண்ணி ஒரு 1993 ஜான்வரி 8 அன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங்க்கு நான் போனோம், ஊட்டிக்கு போனோம். டயலாக் எழுதுகிறேன் நான். அவர் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பாப்புலர் ஆக்டர். அவருடைய முதல் படம் நான் தான் வசனம் எழுதுகிறேன். ஸோ அதுக்கு நான் ஷூட்டிங்க்கு இப்போ எல்லா ஒர்க்கெல்லாம் இங்கே முடிஞ்சாச்சு. நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் போனோம். அன்றைக்கி நைட் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி காலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வலது கால் வந்து 2ஆக உடஞ்சிது. அதில் 6 மாதம் படுக்க. அப்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் டைமு இருந்தாலும் வந்து மனசில் என்னென்னா சரி 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்து நம்ம தான் பாரதி ராஜா, நம்ம தான் பாலச்சந்தர், அந்த கனவில் திரும்ப ஓடிட்டுருக்கேன். மறுபடியும் 6 months பொறுத்து நான் பேக் டு த பவிலியன் மாதிரி திரும்ப ஓடுறேன். நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன், நிறைய சம்பாதிச்சேன், பணம் சம்பாதிச்சேன். அண்ணா நகரில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன், நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் மனசு மட்டும் வந்து ஒரு அந்த பீஸ்ன்றது வந்து அவ்வளோ அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. நம்மளா தேடிக்கிற அப்படி தான் இருந்தது எல்லாமே. ஓகே, இந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம வேறு அப்படி உலக பிரகாரமாக ஓடிட்டு அதில் தேடிக்கிறோமே வழியே இன்னர் பீஸ்ன்றது வந்து இல்லை. ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறோம், அது கிடைக்கலன்னு நல்லா தெரியுது, ஒரு வெறுமை உள்ளுக்குள்ள. ஆமாம். இன்னொன்று என்னென்னா சினிமா வந்து எங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நான் சினிமாவில் போகிறது அவங்களுக்கு சுத்தமாக அதில் உடன்பாடே கிடையாது. நிறைய ப்ரே பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு டைட்டிலே வச்சாங்க, ரமேஷ் பாவத்தொழிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வீட்டில் வந்து யாராவது ஒரு ஊழியக்காரோ ஒரு பாஸ்டரோ வந்தாலே உடனே இதை சொல்லி, ஆமாம், உடனே போய் வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர், தோத்திரம் பிரதர், என் பையன் பாவத்தொழிலுக்கு போயிட்டான், ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. என் எதுலேயே அது சொல்லும்போது எனக்கு கோவம் வரும். ஆமாம், எங்கள் அம்மா பயங்கரமாக திட்டுவேன் அப்போலாம். ஆனால் அப்போ தெரியல எனக்கு அதோட இம்பேக்ட் என்ன, ஆக்சுவலாக அது எதுக்காக அப்படின்றது அப்போ எனக்கு தெரியாது. அதனால் நான் இந்த அடுத்த ஃபஸ்ட் ஆக்சிடெண்ட் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இன்னும் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். என்னென்னா நான் நிறைய ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலச்சந்தர் வந்து தயாரிப்பாளராகவும் நான் இயக்குனராகலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ அதே மாதிரி எல்லா பெரிய கம்பெனிஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரேடனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏஎம்லேயே 2 குமரன் குரூப்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், சரவணன் சார் குரூப்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய கடைசி சீரியலே வந்து குஷ்புடைய சீரியல், அவங்க மெயின் கேரக்டர், அவங்க தான் ப்ரொடியூசரு. கல்கின்னு ஒரு சீரியல், அது வந்து 100 episodes நான் தான் பண்ணேன். ஸோ அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. இந்த 6 மாதம் முடிஞ்சு அடுத்த என்னுடைய இது வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா 5 years. 93 இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. 98 இதே போல் ஒரு படம், அந்த படத்துக்கு வசனம் எழுதணும். இவெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங்க்கு போனோம் பொள்ளாச்சிக்கு. நைட்டு டிக்கெட் போட்டிருக்காங்க. அன்றைக்கி மார்னிங்கு அதே மாதிரி திரும்பவும் ஆக்சிடெண்ட்டு. என்னுடைய ரைட் லெக்கு திரும்பவும் அதே மாதிரி ஆகி பெரிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அடி வந்து ஒரு சின்ன ரத்த காயம் கூட இல்லை, உள்ளே அப்படி இதுவாகி இந்த முட்டிக்கு உள்ளே வந்து எனக்கு ஒரு இந்த இடுப்புலேருந்து ஒரு போன் எடுத்து வச்சு ஸ்க்ரூ பண்ணி ஆப்ரேஷன் நடந்து ஒரு 6 மாதம் பெட்டடாக இருந்தேன். அதுக்கு அப்போவும் வந்து மனசில் என்னென்னா சரி இந்த 6 monthsக்கு அப்புறம் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம நேஷ்னல் அவார்டு வாங்குவோம், ஆஸ்கர் அவார்டு, அப்படி அந்த கனவுல தான் ஓடிட்டு இருந்தேன். அகெயின் அந்த 98க்கு அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 2008-10 நினைக்கிறேன், 2008
2 வருஷம் ஒரு வேலையும் இல்லை சுத்தமாக. ஒரு ஆமாம், சடனாக ஒரு பெரிய ஃபால் பேக்கு. என்னன்னே தெரியல, எல்லாமே ஃபெயிலியர். பெரிய பெரிய கம்பெனிஸில் ஆரம்பிக்கிற எல்லாமே, எல்வி பிரசாத் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அதில் வந்து ஆரம் வீரப்பன் அவர் எல்லாருமே படம் என்னை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நின்றுடுது எல்லாமே. வந்து பிளாக் ஃபெயிலியர் அது மாதிரி இருக்குது. எந்த அட்டம்னாலும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, ஆனால் நடக்க மாட்டேங்குது. அது என்னென்னு புரியல எனக்கே. அதில் வந்து 2 வருஷம் வேலையே இல்லாமல் போயிடுச்சு. வீட்டில் தனிமையில் இருப்பேன் நான், யாரும் கிடையாது. ஒய்ஃப் அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டதுனால அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு அது பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்னன்னு புரியல நான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்கம் சோர்ஸ் டோட்டலாக நின்ன உடனே கடன்கள் ஏற ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ கிரெடிட் கார்டு கடன், டெபிட் கார்டு கடன், ஹவுசிங் லோனு, எஜுகேஷன் லோனு எல்லாமே அது போனதும் வீட்டு கதவு யாரோ தட்டினாலே கண்டிப்பாக யாரோ கடங்காரன்ற அந்த ஒரு ஃபியரில் தான் இருப்பேன். அம்மா அப்போல்லாம் வந்து அடிக்கடி சினிமா தொழிலுக்கு தான் போயிட்டப்பா, நம்ம ஆண்டவர் படம் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போல்லாம் வந்து நான் அவங்கள ஆண்டவர் படம் பண்ணுறதுக்கு யாரும்மா காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மாதிரி இதுவாக தான் பேசுவேன். ஆனால் அந்த லோன்லினஸ் அந்த 2 இயர்ஸ் ஒன்றும் ஒர்க் இல்லாமல். ஆனால் உங்களுக்கு ஆண்டவரோட எந்த கனெக்ட்டுமே இல்லையா? நீங்கள் கிறிஸ்டியன் ஃபேமிலி? அதான் நார்மல் ப்ரேயர், காலையில் ஒரு ப்ரே பண்ணிட்டு கிளம்புறது, அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த ஒரு ரிலீஜியஸ் வேர்ட் ஆஃப் காடு அந்த இம்பேக்ட் அதெல்லாம் வந்து சண்டே ஸ்கூல் விபிஎஸில் படித்தது அந்த நாலேஜில் அப்படி ஓடுது வழியாக இன்னும் அதுக்குள்ளே நம்ம போகணுன்ற அந்த இதெல்லாம் இல்லை. ஏன்னா என்னுடைய ஒரே எய்மு இதுதான், ஃபில்மு அது மாதிரின்னு. ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப்பு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ரிலீஸ் ஆச்சு எல்லா தியேட்டர்ஸ்லேயும். பட் அந்த படம் இட் டிட் நாட் டூ வெல். இப்போ இந்த கடன்லாம் ஆனதுட்டு இந்த தனிமையில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஏன் ஆண்டவரே, உங்கள் படம் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? அந்த அந்த தட் ப்ரேயர் வாஸ் ஆன்சர்ட். 15 டேஸில் அவர் ப்ரே பண்ண ஒரு 15 நாளில் 2 காஸ்பல் ஃபில்ம் பண்ணுற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அதில் தான் அந்த வேதா என்ற படமும் சாத்தானின் தந்திரங்கள்னு அந்த 2 படம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே அம்மாவுடைய ப்ரேயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. அப்போவும் எனக்கு என்னென்னா ஒரு லூக்வாமா, இதுலேயும் இருக்கலாம் அதுலேயும் இருக்கலாம், அது வாய்ப்பு வந்தால் அதுவும் பண்ணுவோம் இதுவும் பண்ணுவோம், அப்படி தான் போச்சு. அப்படி நான் கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆகி வேறு ப்ராஜெக்ட் ஏதாவது போனேன்னா அது சரியான அடி வாங்கும். அந்த மாதிரி இருந்தது. நல்ல எனக்கு லாஸ் வந்தது அந்த மாதிரி. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே இது சரி வரல அப்படின்னு. அப்போது எனக்கு தெளிவாக ஆண்டவர் எனக்கு தெளிவாக பேசினது, எனக்கு நல்லா மனசில் தெளிவாக அவர் உணர்த்தினது என்னென்னா, நான் வந்து ஒன்று மோசேவை எப்படி ஒரு பெரிய அரண்மனையில் உருவாக்கி வனாந்தரத்தில் தூக்கி போட்டணும், அது மாதிரி வந்து உன்னை நான் வந்து ஃபில்மு அந்த ட்ரேடு அது மேக்கிங் கற்றுக்கிறதுக்கு தான் ஒன்று அங்கே வச்சுருந்தேன். வந்து வேற ஒரு பிளானுக்காக எனக்கு நீ வந்து குவாலிட்டி ஃபில்ம்ஸ் கொடுக்கணும், அதனால தான் ஒன்று தூக்கி இங்கே ஊழிய வனாந்தரத்தில் போடுறேன் அப்படின்னு அது தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வந்தது. ஸோ இதெல்லாம் எனக்கு லெசன்ஸ் நல்லா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த படங்கள் சத்தி தேடி வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ரீச் ஆச்சு. அதோடைய இம்பேக்டு நிறைய இடங்கள்ல அது ஒரு அது என்ன சொல்ல, அவங்க மூவி வேர்ல்டு ஒரு பிளாக் பஸ்டர். ஆமாம், எனக்கு வந்து என்னென்னா சில மேரேஜஸ்லாம் வெத்தலை பாக்கு பழத்தோடு சிடி வச்சு கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், அதான் அந்த மாதிரி இந்த இல்லை ரீச் ஆகாத காரணமே இல்லை. இன்னைக்கு கூட என்கிட்ட கூட பேசுகிறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு. இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும் நிறைய இடங்களில். பிராமின் மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணோ அது மாதிரி இருப்பாங்க. ஐடி கம்பெனிஸு 3 மேரேஜில் நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த இதுலேயே ரிட்டர்ன் கிஃப்டில் வந்து சிடி வச்சு கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ கூட நான் வந்து கன்வென்ஷன் நிறைய இடத்துல பேசுகிறேன், கூட்டங்கள் போகும்போது அங்கே கடைசியாக ப்ரே பண்ணுறதுக்கு வரும் சொல்லுவாங்க, உங்கள் படம் பார்த்தா நாங்கள் வந்து குடும்பமாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். அப்போ தான் எனக்கு ஓகே
அந்த ரியலைசேஷன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கமிட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக சப்மிட் பண்ணி கமிட் பண்ணி, இனி எழுதினாலும் இயக்கினாலும் அது உம்முடைய படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன் காட்கிட்ட. இனி வந்து நோ பேக் ஸ்லைடிங், அது லெட் இட் பி எனிதிங் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி 21 படம். எல்லாரும் அந்த ஜேர்னியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஆண்டவருக்காக வைராகியமான ஒரு டேஷன் எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்பிள் மீடியாவில் அந்த ஃபண்ட் ஃப்ளோயிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும், ஈஸியாக டக்குன்னு கொஞ்சம்னு சொல்ல முடியாது, இதுக்கு சப்போர்ட்டே இல்லை. அதான் தட் இஸ் த ரியாலிட்டி. காஸ்பலுக்கே சப்போர்ட் இல்லை உண்மையாகவே. நான் படம்னு சொல்லலை, அந்த காஸ்பலுடைய பேர்டன்னு, அந்த பாரம், அந்த தாகம், வாஞ்சை, அது வந்து இன்றைக்கி இல்லை. டு பி ஆனஸ்ட் வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் இல்லை, ஈவன் த பாஸ்டர்ஸ் அவங்களுக்கும் அது இல்லைன்னு தான் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அதாவது 75% வந்து என்னென்னா சர்ச் மினிஸ்ட்ரி நடக்குது, அப்படி தான் ஓடிட்டுருக்க ஒழிய ஒவ்வொருவரும் போய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அப்படின்ற அந்த இதில் வந்து இன்றைக்கி மினிஸ்ட்ரி இல்லை. அந்த டைரக்ஷன் எனக்கு அதில் அதிருப்தி. ஏன்னா அப்படி இருந்தாங்க காஸ்பல் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கெர்ஷன் எடின்பர் அவர் பாட்டு பாடுறாரு, அவர் பாடுற ஸ்டேஜுக்கு போடுற அந்த எக்ஸ்பென்ஸில் என்னால் ஒரு படம் பண்ண முடியும். கரெக்ட். இப்போ வந்து இப்போ மியூசிக் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இல்லையா, பெரிய பெரிய சர்ச்சஸில் மெகா ப்ரோக்ராம்ஸ்லாம் யாருக்கு பாடுறாங்க? கிறிஸ்தவங்களுக்கு தான் பாடுறாங்க. அந்த பாட்டு எதுவும் வந்து யாருக்கும் நற்செய்தி பாட்டே கிடையாது, நற்செய்தி பாடலே கிடையாது. திரும்ப 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 கிறிஸ்தவங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு, கிறிஸ்தவங்களுடைய விசுவாசத்தை கூட்டுவதற்கு, கிறிஸ்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், கிறிஸ்தவங்களுக்கு அப்படி தான் வந்து இன்னைக்கு எழுதுகிற பாடல்களும் அப்படி தான் இருக்குது, மெசேஜ் அப்படி தான் இருக்குது, எல்லா செய்தி கொடுக்குறது அப்படி தான் இருக்குது, கூட்டங்கள் அப்படி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நற்செய்தி கூட்டம்னு போடுவாங்க, அந்த நற்செய்தி கூட்டத்துக்கு யார் வராங்கன்னு போய் பாருங்கள், எல்லாம் கிறிஸ்தவர்கள். ஏற்கனவே நற்செய்தி தெரிஞ்சவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறது தான், அட்ரஸ் தெரிஞ்சவங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறது தான் இன்றைக்கி ஊழியமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த வந்து காஸ்பல். ஏன்னா நான் வந்து அதுதான் மெயினாக நான் என்ன சொல்கிறது, ஐ ட்ரிங்க் காஸ்பல், ஐ ஈட் காஸ்பல், ஐ ஸ்லீப் வித் காஸ்பல், அவ்வளோதான். அதனால் நான் என்ன என்னுடைய மெசேஜஸ்ஸு, நான் போய் பேசுகிற மீட்டிங்ஸ், என்னுடைய செமினார்ஸ் எதில் இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் வந்து காஸ்பலில் கொண்டு போய் தான் நிறுத்துவேன். கரெக்ட். இப்போ இன்றைக்கி வந்து கான்டெக்ஸ்டலைசிங் காஸ்பல், அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க ரிலீஜன்லேருந்து அவங்களுடைய ப்ராக்டிசஸை கோட் பண்ணி, இல்லை அவங்களுடைய பவுல் சொல்கிற மாதிரி உங்களுடைய புலவரும் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கோட் பண்ணுவார். இந்த மாதிரி இந்த அப்ரோச் வந்து இப்போ சாதிச்செல்லப்பா ஐயா கிட்ட பார்க்குறோம், இப்போ உங்ககிட்ட பார்க்குறோம். பட் இது ரொம்ப ரொம்ப வெரி ரேர் பீப்புள் தான் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அது ஏன் அதை பிக்கப் பண்ணிக்க மாட்டேறாங்க? இதில் நல்ல ஒரு ரீச் இருக்குன்னு தெரிஞ்சு இப்போ வந்து மார்ஸ் மேடைன்ற தலைப்பில் நான் கருத்தரங்கு நிறைய இடங்களில் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துல பண்ணியிருப்பேன், அபவ் 100. இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும், சாது செல்லப்பாவோட நான் 10 வருஷம் ட்ராவல் பண்ணேன். சத்தியத்தேடி மூலமாக தான் அவருடைய அந்த இது கிடச்சிது எனக்கு நட்பு. அவரும் வந்து நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணார். மலேசியாக்கெல்லாம் அவர் போக முடியாத மீட்டிங்கெல்லாம் என்ன அனுப்பினார். அது மாதிரி நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சாது செல்லப்பா மாதிரியே பேசுகிறீங்க. இல்லைங்க, அவர் கற்றுக் கொடுத்ததை பேசுகிறேன். அவர் மாதிரியெல்லாம் பேசவே முடியாது, இனி யாரும் பிறக்கவும் முடியாது. அவர் வந்து லெஜெண்டு. அது மாதிரி ஆமாம், அவர் லெவல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான்லாம் வந்து அதில் ஒரு 50% பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் கற்றுக் கொடுத்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக் ப்ராப்ளமே இங்கே என்னன்னாக்கா, ஹெட்டிங் த இது மினிஸ்ட்ரி, அவங்களுக்கு அது இருக்கணும்.
இப்போ எல்லா மினிஸ்ட்ரியிலையும் யார் ஹெட் பண்ணுறாங்களோ தலையாக இருக்கவங்களுக்கு இந்த பாரம் இருக்கணும். நற்செய்தியை வந்து நம்ம மக்களும் போய் சொல்லணும். இது என்மேல் விழுந்த கடமை. இது தனியாக ஒருத்தர் வேலை கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தியை போய் சொல்லணும். அதே போல் கடைசியாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை இதுதான் ஒழிய நீங்கள் ஊர் ஊராக உலகம் எங்கும் போய் ஆசீர்வாத கூட்டம் நடத்துங்கன்னு சொல்ல. ஜீசஸ் அப்படியே சொன்னார், சுகமளிக்கும் கூட்டம் நடத்துங்க, ஆசீர்வாத கூட்டம் நடத்துங்கலாம் சொல்ல. எல்லாருக்கும் போய் நற்செய்தியை சொல்லுங்க, நான் கற்றுக் கொடுத்த அதை தான் சொல்லுங்க. ஆனால் நான் வந்து அந்த கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதனால தான் நான் என்னென்னா என்னுடைய படங்கள் எல்லாமே கூட நான் அதை சொல்லுவேன், திஸ் இஸ் நாட் மேட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் பட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். என்ன இன்னும் குழப்பறேன்னு யோசிக்காதீங்க. திஸ் இஸ் நாட் மேட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் பட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுக்காக எடுக்கப்படுகிற படங்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எடுக்கப்படுகிற படங்கள். ஏன்னா இவங்க தான் கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். அதனால தான் நிறைய பேர் ஐயோ இங்கே இப்படி இருக்கு அப்படி இருக்கு. நான் சொன்னேன், உங்களுக்கு நான் இந்த படமே எடுக்கலைங்க, அவங்களுக்கு காட்டுறதுக்கு தான். நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு இதை வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், எங்கள் சித்தி ஒருத்தர் வந்து இன்னும் ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்காங்க, அது மாதிரி எவ்வளோ பேர் உள்ளே காம்பவுண்டில் இருக்காங்க. நீ வெளியே போய் பெருசாக மைக் பிடிச்சி பேசணும்னு அவசியமே இல்லை. நான் அதை சொல்லவே இல்லை. நம்மது 1-to-1 அதை நீங்கள் அழகாக பண்ணலாம். வீட்லேயே இருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லா ஃபேமிலிலையும் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அதாவது அதர் ஃபெய்த்தில் இருக்கவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்கள மேலே நம்ம அன்பு செலுத்துகிறவங்களாக இருப்போம். ஏன்னா சொந்த சித்தியாக இருக்கும், இல்லை சித்தி பொண்ணாக இருக்கும், யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுனால அது போயிருக்கோம். அவங்ககிட்டலாம் நீங்கள் தைரியமாக பேசலாம். மற்றவங்ககிட்ட போய் பேசணும்னு அவசியமே இல்லை. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த படங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் சொன்னேன், நீங்கள் போய் பேசுகிறதுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சிங்கன்னா அப்படி. இப்போ நான் வந்து இப்போ பண்ண புது படம், இப்போ ரீசெண்டாக பண்ண ஓம் ஷாலோம், அந்த படம் வந்து ஸ்க்ரீனிங்க்கு நான் ஒரு ஷோ வந்து எல்லாமே நிறைய அதர் ஃபெய்த் பீப்புளே வர வச்சேன். நிறைய பேர் வந்தாங்க. தெளிவாக சொன்னேன், படத்தை படமாக பாருங்கள், இது வந்து சிந்திக்கிறதுக்கு தான் வழியே. உங்களை ஏதோ நான் மதம் மாற்றுறதுக்கோ அதுக்கெல்லாம் நான் கூப்பிடல. மதம் மாற்றத்துக்கு எதிரானவன் நான் சொல்கிறதெல்லாம் மனமாற்றம், மதமாற்றம் கிடையாது. ஸோ இது வந்து எழுத்து உரிமை எல்லாருக்குமே இருக்குது, கருத்து உரிமை எல்லாருக்குமே இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இதில் அஃபண்ட் ஆகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. மூக்குத்தி அம்மன் ஒரு படம் வந்தது, அந்த படம் நான் பார்த்தேன். கிறிஸ்டியன்ஸு கிழின்னு கிழிச்சேன். நான் கோவே பள்ளி வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன், கரெக்டாக தான் சொல்லி அவ்வளோதான். நானும் அதை பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லாதெல்லாம் இல்லை, எரிச்சலுக்கு எனக்கு வரல, கோபம் எனக்கு வரல. எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னு இல்லை, அவன் அது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி எடுக்கிறான். அதை மாதிரி தான் இப்போ நான் எடுக்கிற படம். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு படம் மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் முழுக்க முழுக்க பாஸ்டர்ஸை பற்றி எடுத்திருப்பான். சரியான ஹிட்டு படம். அதாவது அவர் ஸ்டேஜில் அவர் என்ன பேசுகிறாரோ அதை பின்னால் வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீ அல்லேலூயா சொல்லணும், இந்த இடத்துல ஆமென் சொல்லு, இந்த இடத்துல கையை தூக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவன் தான் அந்த அவன் வந்து ஹெட்ஃபோன்ஸில் கேட்டு பண்ணுவான். ஸோ அந்த படம் முழுக்க முழுக்க எப்படி இவங்க பாஸ்டர்ஸ் வந்து கையை காட்டினாக்க அப்படியே மொத்தமாக விழுறாங்க, அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றத படமாக தத்ரூபமாக பக்காவாக எடுத்தான். நான் சாதாரணமாக தான் அந்த படம் பார்த்தேன். எனக்கு வந்து எந்த கோபமும் வரல, எனக்கு எரிச்சல்லாம் வரல. ஏன்னா அது அவங்களுடைய கருத்து. இப்போ நான் அதுதான் எல்லாருக்குமே சொல்கிறேன், என்னுடைய படங்கள் வந்து நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ அதுக்கு எடுக்கல. என்னுடைய கருத்து, நான் உணர்ந்தது, நான் படித்தது, நான் கற்றது, எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, சத்தியம் என்ன என்று நான் உணர்ந்தது. இதுக்கு முன்பாக யாரெல்லாம் அதை தெளிவாக ஆதாரபூர்வமாக எழுதினது, இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து படம் எடுக்கிற வழியை நான் என்னுடைய சொந்த கருத்தில் வந்து பண்ணதில்லை. அதனால் அது பாருங்கள், திங்க் பண்ணுங்கள், யோசிங்க. அது ஏற்படுதலாக இருந்ததுன்னா ஏற்றுக்குங்க, அவ்வளோதான். அதுதானே காஸ்பல். நம்ம ஒன்றும் யாரையும் போய் நீ இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லலையா. ஸோ அதனால் நம்ம வந்து மத நல்லிணக்கம் அப்படின்றத விட மனித நல்லுறவு. என் படங்கள்லாம் அதுதான். மத நல்லிணக்கம்லாம் நான் சொல்ல வரல, மனித நல்லுறவு. முதல்ல அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ உன்னை போல பிறனை நேசினா பிற கிறிஸ்தவரையும் நேசின்னு சொல்ல, பிறனை நேசினா அது எல்லாருமே. ஸோ அந்த அன்பு செலுத்தும் போது வந்து உனக்கு மதம் குறுக்கீடாக இருக்கக்கூடாது. அந்த மதம் என்பது தான் வந்து என்ன வருதுன்னா நமக்கு அந்த
ஒரு பிரிவினையை ஏற்படுத்துது. Correct. அப்போது சாதின்ற பிரிவினைக்கு கூட எது காரணமாக இருக்குன்னா மதம் தான் காரணமாக இருக்கு. அதனால் முதல்ல மதவெறி தான் பேஸ். மதவெறிக்கு அப்புறம் தான் வந்து அது அடுத்த சாதி வரிக்கு போகுது வழிய. அந்த மதவெறின்னும் போதே பாருங்களேன், நான் தான் எல்லோரும் கிண்டல சொல்லுவேன் எப்படின்னா, யானைக்கு பிடிக்கிறது மதம், நாய்க்கு பிடிக்கிறது வெறி, இது ரெண்டும் சேர்ந்தால் மதவெறி. அதுலேருந்து முதல்ல வெளியே வாங்க. நான் வந்து ஐ எம் நாட் இன் ரிலீஜன், அது ஓப்பனாக நான் சொல்கிறேன். எனக்கு கிறிஸ்தவ மதம் கிடையாது, அது மனிதர்கள் உருவாக்குது. நம்ம ஜீசஸ் வந்து என்னை பின்பற்றுகள் தான் சொன்னார் வழி என் மதத்தை பின்பற்றுகள் சொன்னாரா, இல்லை பவுல் வந்து சொன்னாரா இப்படி ஒரு மதம் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு வந்துருங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்மளது கிடையவே கிடையாது. அதை நம்ம திரும்ப திரும்ப எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா மதங்களின் பெயர்களும் இசம்னு தான் முடியும். கிறிஸ்டியானிசம், புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துயிசம்னு வரும். ஆனால் கிறிஸ்டியானிசம்னு கிடையாது, கிறிஸ்டியானிட்டி. அப்போ பேர் வைக்கும்போதே பாருங்கள், நம்மளுடைய ரிலீஜன் சொல்லக்கூடாது அது. ஏன்னா அது நிட்டினாலே அதில் வந்து அஃபினிட்டி இருக்குது, இன்னொன்று வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. இது ரெண்டுமே அதில் இருக்குது. அழியாமை என்பதும் அதில் தான் இருக்குது, அன்பு என்பதும் அதில் தான் இருக்குது. அதனால தான் அந்த நிட்டின்றது யூனிட்டி எல்லாமே பாருங்களேன், அந்த வேர்டுடைய நிட்டின்னு முடிகிற வேர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நம்ம வைக்கல, உலகமே இதுக்கு மட்டும் கிறிஸ்டியானிட்டின்னு தான் பேர் வச்சது, கிறிஸ்டியானிசம்னு. ஏன்னா அது கொள்கையின் அடிப்படையில் வருவது தான் இசம். இது இயேசு கிறிஸ்துடைய கொள்கை கிடையாது, அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால தான் கிறிஸ்டியானிட்டி வந்து எப்படின்னாக்கா அதாவது இட் இஸ் டு ஃபாலோ த டீச்சர் ஆஃப் த டீச்சிங்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஹிஸ் டீச்சிங்ஸ். கரெக்ட். கிறிஸ்தவம் என்பது அந்த போதனையை கொடுத்தவரை பின்பற்றுவது, அதோடு கூட அந்த போதனைகளையும் பின்பற்றுவது, அதுதான் கிறிஸ்டியானிட்டியை வழிய நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். இங்கே வந்து நமக்கு குருவை ஃபாலோ பண்ணணும், அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணு, ரெண்டு விஷயம் இருக்குது. மற்ற இதுலலாம் எப்படின்னாக்கா குரு சொன்னதை ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் குருவை ஃபாலோ பண்ணுன்னு வரோம். இல்லைன்னா குரு ஏற்றுக்கொள்ளுங்க, அதுக்கு சொன்னதப்பா. அதுதான் அதில் கிளாரிட்டி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ நமக்கு வந்து இருக்க பாஸ்டர்ஸுக்கே வந்து நிறைய அந்த தியாலஜி வந்து தெரியல. நான் அதுக்கப்புறம் நிறைய படித்தேன். நான் பிடிஹெச் பண்ணேன், அப்புறம் டிவைனிட்டி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்காகவே நம்முடைய நூல்கள், நம்ம ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ அதில் நிறைய இடங்களில் டீச்சிங்ஸு ப்ரீச்சிங்ஸுன்னு போகிறது வந்து ரீசனாக தான். அதே போல் எல்லா இடத்துலையும் வந்து நான் இந்த சப்ஜெக்டே பேசுகிறதில்ல. அவர் கேட்பேன், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நான் இதை டச் பண்ணுறேன், இல்லைன்னா பிப்ளிக்கலாகவும் வந்து நான் என்னென்னா சத்தியத்தை சத்தியமாக சொல்லும்படி தான் நான் ப்ரீச் பண்ணணும் வழிய அதை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காகலாம் நான் என்றைக்குமே எங்கேயுமே இது பண்ணது. என்னுடைய ப்ரீச்சிங் வந்து நாட் டு ப்ளீஸ் த நம்ம பீப்புள், அது கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணலையே. கரெக்ட், அது தேவையும் இல்லை. அது கிடையாது. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவது, அதை தான் நான் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் வேறு ஆங்கிளில் பண்ணுவேன். மற்றவங்க பண்ணுற எல்லா மிரக்கிள்ஸும் நானும் எடுப்பேன். ஆனால் என்னுடைய மெசேஜ் எல்லாமே வந்து இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், மற்றவங்க பண்ணுற மாதிரி இருக்காது. 100% ஷுவராக சொல்லுவேன். கரெக்ட். அதனால தான் இன்றைக்கி நான் நிறைய இடங்களில் ஓடிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் சர்ச்சஸில் வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி டைல்யூட் ஆகிடுச்சு, காஸ்பிளோட முக்கியத்துவம் போயிடுச்சு. அவங்க சர்ச் பில்ட் பண்ணுறாங்க, கிறிஸ்டியன்ஸை நல்லா ஃபீட் பண்ணுறாங்க, நல்லா ஸ்பிரிச்சுவலாகவும் ஃபீட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இது எப்படின்னா கிறிஸ்தவங்களை தயார்படுத்தி எதுக்காக தயார்படுத்தினாங்கன்னே தெரியாமல் தயார்படுத்தினதே மற்றவங்கள போய் ரீச் பண்ணணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு 2 decades ட்ராவல் பண்ணிட்டீங்க. இப்போ காஸ்பிளில் மற்றவங்களுக்கு கொண்டு போகிறதுல இந்த மாஸ் மேடையாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஊழியர்கள் கருத்தரங்களை பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் குறும்படங்கள் அல்லது திரைப்படங்கள் மூலமாக மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் எழுதுகிற புக்ஸ் மூலமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு 2 decades சாதிச்செல்லப்பா ஐயா மாதிரி அவர்களோடு இருக்கிற தொடர்புலையும் நீங்கள் படித்து அறிந்து ஒரு நல்ல இன்றைக்கி வந்து பிறருக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு நிலையில் இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க அடடா ஆமாம் இல்லை அவங்க இன்னொரு நிறைய யாரும் சொல்லாததுனால, அதாவது அவங்க செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தலைவர் அதை போதிக்காததுனால அவங்களுக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸோ ஒரு பார்வை இல்லாமல் ஒரு குறுகிய பார்வையோடைய கிறிஸ்தவத்தை அணுகியிருப்பாங்க. இப்போ அவங்க ஆமாம் நான் பண்ணணும்னு இப்போ நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எத்தகைய உதவி உங்களால் செய்ய முடியும்? பயிற்றுவித்தல் அல்லது நான் ஐ எம் நாட் கண்டக்டிங் செமினார்ஸ், ஐ எம் டீச்சிங் இன் செமினார்ஸ். ஓகே.
ஓகேவா. கண்டக்டிங் செமினார்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நீங்களே வந்து எங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுங்கன்னா நான் பண்ணுவேன். இல்லைன்னா நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள், நான் வந்து டீச் பண்ணுறேன். இப்போ என்ன மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. நம்ம உங்களுக்கே தெரியும், பாஸ்கர் தாஸ், டாக்டர் பாஸ்கர் தாஸ் இருக்காங்க, டாக்டர் மைக்கேல் ஃபேரடே இருக்காங்க. இது மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. நாங்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன்னா அவங்க வந்து மைக்கேல் ஃபேரடே ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். ஓகே. ஸோ அவர் வந்து சித்தர் பாடல்கள் வந்து அவர் தான் ரிசர்ச் பண்ணது. முதல்ல அவர் தான் ஸ்காலர், முன்னோடியாக அவர் தான். அவர் செமினாரில் அவரால் வர முடியாமல் அவர் வேறு ஒரு அலுவலில் அது மாதிரி போகும்போது அவருக்கு சப்ஸ்டியூட்டாக போனவன் தான் நான். ஓகே. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து சித்தர் பாடல்கள் வந்து நான் எடுக்கிறேன். நிறைய இடங்களில் ஒரு நூலே எழுதினேன். அதனால் அவர் தான் எனக்கு வந்து அதில் குருன்னு வச்சிங்களேன். அவர் வந்து நமக்கு என்கரேஜ் பண்ணதில் இன்றைக்கி வந்து ஐ எம் டூயிங் அந்த மாதிரி. அதனால் அந்த டீச்சிங்ஸில் வந்து நான் கேஸ்டிசம் பற்றி கிளாஸ் எடுக்கிறேன், அப்புறம் சித்தர் பாடல்கள் பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். அப்புறம் மார்ஸ் மேடைன்றது வந்து பிப்ளிக்கலி சொல்லப்பட்டிருக்கிறது. பிற சமயத்தவருக்கு அல்லது பிற இனத்தவருக்கு நாம் சத்தியத்தை எவ்விதமாக பவுலடிகளார் சொன்னாரோ. அதனால் தான் அந்த மார்ஸ் மேடைன்னு வச்சது என்னென்னா, அந்த மார்ஸ் மேடையில் அவர் யாரை அட்ரஸ் பண்ணார்? அங்கே அத்தேனையில் இருந்த அந்த ரோமபுரியில் இருந்த பிற இனத்தவருக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவங்களுடைய தத்துவ ஞானிகள் என்னெல்லாம் படித்து சொன்னாங்க, அந்த புலவர்கள் என்னெல்லாம், அதெல்லாம் படிக்காமல் அவர் வந்து அங்கே போய் டீச் பண்ணார். அவர் அந்த அவங்களுடைய கடவுளுடைய பேரை கூட சொல்கிறாரு. ஒரு இடத்துல நான் படித்தேன், அறியப்படாத தெய்வம்னு உங்களுடைய ஆலயங்கள். அப்போ அவங்க ஆலயங்களும் போய் சுற்றி பார்த்துருக்காரு. அதான் அது நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், என்னுடைய மார்ஸ் மேடையே வந்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்துலேருந்து கடைசி வசனம், அதை மட்டும்தான் எடுப்பேன். ஒரு நாள் எடுப்பேன், ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங். ஆமாம், 2 செஷனாக எடுப்பேன். சிலர் ஆஃப் டே போதுன்னுவாங்க, அங்கே ஆஃப் டே எடுப்பேன். சில இடத்துல 2 மணி நேரம் அப்படின்னாங்க. அப்படியே குறைச்சிடுவோம், டைல்யூட் பண்ணுவோம், அவ்வளோதான வழியே. பட் பக்காவாக எடுக்கிறது வந்து 1 ஃபுல் டே எடுப்பேன். அந்த அவ்வளோ வசனங்கள் தான். அதில் என்னென்ன அந்த அறியப்படாத கடவுளுக்கு என்று சொல்லப்பட்டது எதனால்னா, அந்த வரலாற்று பின்னணி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை நான் சொல்லுவேன், அது எதனால் நடந்தது அப்படின்னு. அதெல்லாம் என்னுடைய புத்தகத்துலேயும் அதை நான் எழுதியிருக்கேன். மார்ஸ் மேடை நூலில் அதை டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். அதே மாதிரி என்னுடைய கருத்தரங்களையும் அதை சொல்லியிருப்பேன். இது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, இப்போ மக்களுக்கும் வந்து அது தெரியணுன்றதுனால அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் அத்தேனை பட்டணத்தில் மார்ஸ் மேடை முன்பாக அவர் கொடுத்த அந்த பிரசங்கம், அந்த போதனையில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது, அந்த வசனம் ரொம்ப கிளியராக இருக்கும். நான் வந்து ஏதோ கேஷுவலாக அந்த பக்கம் போன ஒரு கோயில் இருந்ததுன்னு சொல்ல, இதுக்காகவே போனேன். கோயிலுக்குள்ள போய் ஆராதனை முறைமா அவங்க எழுதியிருக்காங்க. அதான், அதனால சுற்றி திரிந்துன்னா ஒரு இடம் இல்லைப்பா, நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் போய் அதுவும் கவனித்து பார்த்த பொழுது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் அங்கே அறியப்படாத கடவுளுக்கு என்று எழுதியிருக்கிற பலிபீடத்தை கண்டேன், அவரே உங்களுக்கு அறிவிக்க வந்தேன். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கோயிலுக்குள்ள ஒரு பலிபீடம் இருக்குது, அந்த பலிபீடத்து மேலே என்ன எழுதியிருக்கீங்க? அறியப்படாத கடவுள்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அறியப்படாத கடவுள் யாருன்னு நான் சொல்கிறேன். அந்த பலிபீடம் எங்கே இருக்க வேண்டியதுன்னு எங்ககிட்ட இருக்க வேண்டியதுப்பா, அது உங்ககிட்ட வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வந்து சொல்கிறேன். ஆனால் உண்மை, அது உண்மை, வரலாற்று உண்மை. என்னென்னா, அந்த பீரியடில் வந்து ஒரு பெரிய கொள்ளை நோயும் பஞ்சமும் ஏற்பட்டது. அந்த கொள்ளை நோயும் பஞ்சமும் ஏற்பட்ட போது என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லா தேவதைகளுக்கும் அவர் வந்து பலி செலுத்தி பார்க்குறாங்க. போல நிற்கவும் இல்லை. ஏன்னா பவுல் வந்து அங்கே அந்த அப்போஸ்தலர் 17 16ஆம் வசனத்தை சொல்லுவார், பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அத்தேனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தார்னு ஒரு வசனம் வரும், ஓப்பனிங்க. அப்போ விக்கிரகங்களை பார்த்தா அவருக்கு என்ன வந்தது? நமக்கு என்ன வருது? அதுதான் வரக்கூடாது, தப்பு. அந்த எரிச்சல் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, அது தவறு. அவர் அழகாக டீச் பண்ணார். அப்போ அங்கே என்ன பண்ண, ஆவியில் வைராக்கியம் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த எத்தனையோ விக்கிரகங்களை வச்சு எத்தனையோ தேவதைகளுக்கு அவங்க பலி செலுத்தி நிற்கலன்னும் போது அங்கே இருந்த எப்பிக்கூரஸ், ஸ்தோயிக்கர் என்கின்ற ஞானிகள் அவங்க எல்லாமே ஒரு போர்ட் மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு கடவுள் இருக்குது, ஆனால் அந்த கடவுள் பேர் நமக்கு தெரியல. அந்த கடவுளுக்கு பலி செலுத்தினா இது சரியாயிடும்னு ஒருத்தன் சொல்கிறான்.
அப்போ மற்றவங்க கேட்குறாங்கடா பேரே தெரியாதுன்னும் போது நம்ம எப்படி பலி செலுத்துறது? அப்போ இன்னொருது என்ன சொல்கிறாங்கன்னா, பேர் தெரியலன்னா பேர் தெரியலன்னு எழுதி வச்சு பலி செலுத்துவோம். அந்த அந்த ஆளுக்கு அந்த கடவுள் அவருக்கு ரீச் ஆகும், அவருக்கு ரீச் ஆகும். அதனால அவர் இதெல்லாம் கடவுள் இல்லை, வேற ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னா நம்ம கிட்ட வந்துட்டாங்க, யாருன்னு தெரியல. அப்போ எவனும் கண்டடைவான். அப்போ அறியப்படாத கடவுளுக்குன்னு அது மேலே எழுதி வச்சு நம்ம பலி செலுத்தி பார்ப்போம். அப்படின்னா why don't we try? இந்த காஸ்பல் இதே அதானே, ட்ரை ஜீசஸ், why don't you try? நிறைய என்னென்னோ பார்த்தேன், இதையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு. நாங்கள் ஓப்பன் சேலஞ்ச் தானே சொல்கிறோம், நான் ஒன்றும் கம்பல் பண்ணவே இல்லையே யாரையுமே. ஒரு சேலஞ்சு தானே. சேலஞ்சுனா என்ன? ட்ரை பண்ணு, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வா, இல்லைன்னா போ. ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், உனக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் தான் தைரியமாக வா. இதுதான் காஸ்பல், வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். நான் இவ்வளோ நாளாக இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறேங்க, நல்லா அழுகு போகுது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். உனக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்க, அழுகு போகணும்னு நினச்சினா வாங்கு. அப்படி போகலன்னாக்க நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினச்சிக்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்போ இங்கே வந்து அந்த அறியப்படாத கடவுளுக்கு அப்படின்னு எழுதி வச்சா போயிடும்னு சொன்னதை கேட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அவங்க அதே போல் வச்சு பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தின உடனே அந்த கொள்ளை நோயும் போய்விட்டது, பஞ்சமும் தீர்ந்து விட்டது. இப்போ எல்லாருக்கும் ஷாக்கு. இப்போ என்ன அடுத்து அவங்க கொஸ்டின் என்னென்னா, இந்த பலிபீடத்தை எங்கே வைக்கிறது? அப்போ அவன் சொல்கிறான் நம்ம கோயிலே வை. அப்போ அந்த கோயிலுக்குள்ளே போயிடுச்சு அது. இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கொள்ளை நோயும் ஒரு பஞ்சமும் தீரும் என்றால் அது என்னுடைய கடவுளால் தான் ஆகும். அதனால் நான் இப்போ சொல்கிறேன், அறியப்படாதுன்னு எழுதியிருந்தலப்பா, அவருடைய பேரை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அது ஏன் கடவுள் தான் அறிவிக்க தான் நான் வந்தேன். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் இன்றைக்கும் வந்து நான் சொன்னேன்னா, நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் போங்க, போய் பாருங்கள், ஆராதனைக்குரியவர்களை பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவங்களோட பிரச்சனை என்னென்னா, இவங்ககிட்ட எல்லாம் மெடிசின் இருக்குது, பைபிள் தான் மெடிசின். இவங்களுக்கான நோயை பற்றி ஒன்றுமே தெரியாது, எந்த மருந்து யாருக்கு, அதாவது அவனுக்கு என்ன நோயினே தெரியாது. கரெக்டு. ஒரு நாத்திகர் என்ன நம்புறாருன்னு தெரியாது, ஒரு ஐயர் என்ன யோசிப்பாருன்னு தெரியாது, ஐயங்கார் என்ன யோசிப்பு, அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இல்லைன்னா ஒரு நாட்டுப்புறத்தில் இருக்கிறவருடைய நம்பிக்கைகள் என்னன்னு தெரியாது, அவங்களுடைய வழி என்ன, அவங்க கடவுளை போய் எப்படி பார்க்குறான். அது இவங்க வச்சிருக்கிற மெடிசனை போயிட்டு இஷ்டத்துக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க, டயக்னோசிஸ் பண்ணாமலே. அதாவது இவங்க அடுத்தவங்களை பற்றி அவன் அது இப்போ பார்த்தீங்கன்னா இவர் டயக்னோஸ் பண்ணுறான், இவங்களுக்கு என்ன இவங்க என்னடா நம்புகிறாங்க அப்படின்னு பவுல் வந்து நிதானித்து படித்து, ஓ உனக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் தேடிட்டு இருக்கேன், அதை அறிவிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. சாது சுந்தர் சிங் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியன் கப், கிவ் த டீ இன் இந்தியன் கப். அவனுக்கு டீ கொடுக்கும்போது அது கொடுக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். அவர் ட்ராவல் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 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 பிராமணன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து இந்த இதில் பீங்கான் கோப்பையில் அவன் குடிக்கல, ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப தண்ணி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான், முடியல அவனால், தண்ணி தாகிறது. ஆனால் இது வந்தால் ரெஃப்யூஸ் பண்ணுறான், இந்த எந்த கிளாஸ் வந்தாலும் ரெஃப்யூஸ் பண்ணுறான். கடைசியில் அவனுக்கு என்னன்னாக்கா, அந்த அவனுடைய அந்த பித்தளையில் தானே அவங்களாம் இது பண்ணுவாங்க, அப்போ அந்த பீரியடில் பித்தளையில் வந்த உடனே அதை வாங்கி குடித்தான். அப்போ ஏன் அப்படின்னும் போது அவனுக்கு என்னென்னா, அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பாரம்பரியத்தின்படி இதெல்லாம் தீட்டு நான் அதில் சாப்பிடக்கூடாது, இதில் தான் சாப்பிட முடியும், இதில் சாப்பிட்டேன்னா தான் என்னுடைய அந்த பிரிவுக்கு, புரியுது, அண்டர்லைன் பண்ணேன்னா என்னுடைய ஜாதிப்படி நான் அதில் பண்ணேன்னா அது எனக்கு தீட்டுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ பாருங்கள், அவனை தண்ணி தாங்க எடுத்தால் கூட அவன் என்னன்னாக்கா அதில் கொடுத்தா குடிச்சிடுறான்றான்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சாது சுந்தர் சிங் அவருடைய நூலில் எழுதுகிறார். இது நடந்த உண்மை. அதனால் நம்ம சத்தியத்தையோ நம்மளுடைய காஸ்பலை எப்படி சொல்லணும்னா, அவங்களுடைய கப்பில் ஊற்றி கொடு, இந்தியன் பவுல். இப்போ நம்ம அப்படி பண்ணல. கரெக்ட். நம்ம வந்து ஐரோப்பிய கிறிஸ்தவத்திலே நம்மளை ஊறுகாய் போட்டாங்க. கரெக்ட். ஸோ அவன் நடுவில் வந்த வெள்ளைக்காரன் 3 வருஷம் இருந்துட்டு அவன் கற்றுக் கொடுத்துட்டு போனதை வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதனால் நம்ம அந்நியமாகிட்டோம். ஆமாம், நம்ம அந்நியமாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள்லாம் நம்மளை அந்நியமாக்கிட்டான். எப்படி அந்நியமாக்கிட்டாங்கன்னா, இவங்க வெள்ளைக்கார கடவுளை கும்பிடுறாங்க. கரெக்ட் கரெக்ட். ஜீசஸ் கோட் சூட் போட்ட மாதிரி எந்த ஃபோட்டோவும் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை உலகத்தில். யோசிச்சு பாருங்க, அவர் இங்கிலீஷ் பேசவும் இல்லை, அவர் பிறந்தது பாலஸ்தீனம், அவர் பேசினது அரமேயம், அவருடைய ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக யூரோப்பியன் காஸ்டியூமே கிடையாது. அப்புறம் அவர் எப்படி வெள்ளைக்கார கடவுள்னு பேர் வச்சான்னாக்கா நம்மளை பார்த்து தான் வச்சான். ஸோ அந்த எப்படி நம்ம அந்நியமாகறோம் அப்படின்னாக்கா, நம்முடைய நடை உடை பாவனைகளில் நம்ம அந்நியமாயிட்டோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து முதல்லையாவது பழைய சர்ச்சினாலாம் அந்த மிருதங்கம் இருந்தது, தபலா இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாம் போயிடுச்சு.
அப்போ முழுக்க முழுக்க வந்து நம்ம ஹார்மோனியம் போயிடுச்சு, அந்த இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, நம்மளுடைய எல்லாமே வந்து ஸ்டைல் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வெஸ்டர்னைஸ்டு ஆன உடனே நம்ம வர்ஷிப் பண்ணுற காடே வந்து வெஸ்டர்ன் காடுன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ண வச்சுட்டோம். நம்ம தான் பொறுப்பு. அதுதான். அதனால தான் நான் பிறகு என்னுடைய வீட்டுக்கு பேர் கூட வந்து நான் பெராக்கா பெத்தேல்னு வைக்கல, நான் பிரஜாபதி நிவாசம் தான் வச்சேன். ஏன்னா நான் அந்நியப்படக்கூடாது. யாராவது வந்து பார்த்தானாக்க என்ன நிறைய இங்கே வரவன் தண்ணி கேன் போடுறவனோ அல்லது வந்து குப்பை எடுக்கிறவன் வரும்போது கூட அவன் என்ன சார் பேர் புதுசாக இருக்குதுன்னு கேட்குறான். புதுசு இல்லைப்பா, இது உங்கள் பேர் தான்ப்பா இது. நான் சொல்லுவேன் பிரஜாபதினா யாருன்னு தெரியாது. அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அவன்கிட்ட வந்து நம்ம காஸ்பல் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நிறைய பேர் வந்துட்டாங்க, இவ்வளோ பெரிய படம் வீட்டில் ஜீசஸ் படம் இப்படி வச்சுருக்கீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வர்ஷிப் பண்ணுறதுக்காக வைக்கலப்பா, அது வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்கேன். அதனால தான் பக்கத்தில் என்ன எழுதி ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். அப்போது ஒரு 3 ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்க என்னை பார்க்குறதுக்காக. அவங்க வந்த உடனே இதை பார்த்த உடனே அவங்க அப்படியே வந்து எல்லாம் வர்ஷிப் பண்ணாங்க. நானும் பேசாமல் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அதை பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அவங்ககிட்ட என்கிட்ட எதுவும் பேசவில்லை. அது அவங்களுக்கு உள்ளே புரிஞ்சிருச்சு எதுக்கு அப்படின்னு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்த்தாலும் ஓகே, வாய்க்காவிட்டாலும்னா என்ன இருக்கும், கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த வாய்ப்பை அந்த உருவாக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எப்போதுமே. அது நான் இன்னைய வரைக்கும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேமிலிலையும் எல்லாருக்குமே நான் வந்து அதை தான் பண்ணியிருப்பேன். எப்போதுமே என் காரில் ட்ராக்ஸ் இருக்கும். நான் எங்கே பெட்ரோல் போட்டாலும் ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பேன். எங்கே பார்க்கிங்கில் இது பண்ணாலும் ட்ராக்ஸ் கொடுப்பேன். ஸோ அது வந்து நான் அதை ஒரு இதுவாகவே வச்சுருக்கேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். என்னோடய 2 பிள்ளைங்க கல்யாணத்துலேயும் வந்து நான் ஹாலில் வந்து அசத்தோமா சத்கமே வந்து 18 அடிக்கு 18 அடி பேனர் தான் வச்சேன் உள்ள. அதோட விளக்கம் அதோட இதுதான் போட்டேன். அதே மாதிரி அந்த கார்டு இது பாட்டு கல்யாணம் கூப்பிட்டுருந்தீங்களே என்ன சித்தர் பாடல் பற்றி பேசுங்க அப்படின்னு. பாட்டு தாளில் கூட வந்து நான் பின்னால் ஸ்லோகங்களும் அதுக்கு விளக்கமாக தான் கொடுத்தேன். உள்ளே வந்து கல்யாணத்துக்கு பாட்டு பாடுறதெல்லாம் பண்ணாங்க சர்ச்சில். ஆனால் பின்னால் இதை போட்டிருந்தேன், எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆகட்டும்ன்றதுக்காக தான். தேங்க்ஸ் கார்டில் கூட நான் வந்து காயத்ரி மந்திரமும் அதோடைய விளக்கம் போட்டேன். உண்மையிலே உங்கள் கமிட்மெண்ட் வந்து ஒரு எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா 100% இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை சாஜல்லப்பா ஐயா கிட்ட மட்டும் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவர் கூட ஒரு கர்த்தருடைய கிருபையில் ஒரு 20 வருஷம் ட்ராவல் பண்ண கடவுள் உதவி செய்தார். அதுக்கப்புறம் உங்களை தான் பார்க்குறேன். ஏன்னா காஸ்பலுக்கு கமிட்டட் அந்த அவர் எல்லாருமே தான் கமிட்டட். நம்ம அந்த நற்செய்தி தான் எல்லாருமே கமிட்டட். ஆனால் அது எக்ஸசைஸ் பண்ணுறது பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கு இல்லையா? உங்களை மாதிரி ஒரு ரேராக விரல் விட்டு என்ற அளவுக்கு ரொம்ப குறைந்தது வந்து ஒரு வலி நிறைந்த ஒரு விஷயந்தான். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய எக்ஸாம்பிள், ஐயாவோட எக்ஸாம்பிள்லாம் வந்து எங்கள் எல்லாருக்குமே படிப்புன்னு நம்ம எவ்வளோ திருத்திக்கணும், உடனே அவசரமாக நம்மை திருத்தி கொண்டு அந்த கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். மதம்ன்ற கிளாஸை தூக்கி மாட்டிக்கிட்டு அதை தூக்கி எரிஞ்சிட்டு இது ஒரு வேலை, ஒரு முக்கியமான வேலை. எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை எப்படியாவது கொண்டு போய் செலுத்தணும். அது ஏன் ஸ்டைல் இல்லை, அவனுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு போய், அதுதான் முக்கியம். அதாவது இப்போது ஒரு வெள்ளைக்காரன் முன்னாடி நான் காலை நீட்டினேன்னா அவன் கோச்சிக்க மாட்டான். ஆனால் ஒரு நம்ம இந்திய நபர்கிட்ட வந்து பெரியவங்க முன்னாடி இல்லை, சின்னவங்க முன்னாடி கால் நீட்டினா கூட அவனுக்கு அது குத்தும். அப்போ நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? கல்ச்சர் அதான். எனக்கு பிறன் யாருன்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து பதில் சொல்லவே இல்லை, திருப்பி கேள்வி தான் கேட்டார். அந்த கேள்வி கேட்டதோடு இல்லாமல் ஒரு சின்ன கதை சொன்னார், ஒரு நல்ல சமாரியன் கதை. அந்த 3 பேரை காமிச்சிட்டு அந்த 3 பேரை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இந்த 3 பேர் வந்து யார் அவனுக்கு பிறனாக இருந்தான் அப்படின்னு தான் கேட்டார். அப்போ அவன் சொல்கிறான், காயம் கட்டியவனே, அதே மாதிரி நீயே இருப்பான்னு. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு பிறன் யாருன்னு கேட்காத, நீ யாருக்கு பிறனாக இருக்கிறாய், அதுதான் அதோடைய இன்னர் மீனிங். அப்போ am I the neighbor to my neighbor? கரெக்ட். அதுக்கு என்னன்னா, நான் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கேன்னு கேட்காத, நீ என் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்காத, நான் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கேன்றது தான் முக்கியம். அப்போ நீ வந்து அடுத்த வீட்டில் இருக்கவங்க என்ன மொழி பேசுகிறாங்க, என்ன நம்பிக்கையில் இருக்காங்க, என்ன பண்டிகை கொண்டாடுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நீ வந்து சுமூகமாக நீ ஒரு நல்ல உறவோடு நீ பழகவும், அது மூலமாக உன்னுடைய இயேசுவின் அன்பை சொல்லவும் அது வசதியாக இருக்கும். அதுதான் இப்போ நாங்கள் வந்து இங்கே எல்லாமே என் ஒய்ஃப் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே
கிறிஸ்மஸ் அன்னைக்கு வித் ட்ராக்ஸோட பலகாரம் எடுத்துகிட்டு போய் எல்லார் வீட்லையும். ஃபஸ்ட் இயர் போனேன். செகண்ட் இயர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. இப்போ அங்கே போகும்போது அங்கே வீடுகளில் வந்து இதுதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. கரெக்ட். அதை விட இன்னொன்று என்ன, இங்கே இந்த சைடு வீடு, அதுக்கு அடுத்த வீடு, அவர் வந்து ஒரு மெடிடேட்டரு. அந்த டிரான்சென்டென்டல் அதை சொல்லுவாங்க இல்லையா, ஆழ்நிலை தியானம். அவர் வந்து தியானம் பண்ணுறவர், யோகா பண்ணுறவர். அவங்க வந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வருஷம் ஒரே பாட்டெல்லாம் போட்டு ஐயப்ப மாலை போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இவரும் அதுக்கு அடுத்த வீட்டில், அந்த அடுத்த வீட்டில் இருக்கவர் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இந்த கோவிட் முடிகிற ஸ்டேஜில் இறந்துட்டு தான் அவர் வந்து பேனிக் ஆகி, அவர் நல்லா யோகா பண்ணுறவர், மெடிடேஷன் பண்ணுறவர். பேனிக் ஆகி குடுகுடுன்னு இந்த வீட்டுக்கு போகல, இந்த மாலை போகிற இங்கே வந்தார்ல, வந்து எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு கையில் 20,000 ரூபா கொடுத்தாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, எங்கள் அம்மாவை எடுத்து போடணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னாரு. எனக்கும் தெரியாது அவங்க என்ன முறையில் பண்ணுவாங்க, ஏற்கனவே தெரியாது. ஆனால் நான் கிறிஸ்தவன் தெரிஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து 20,000 ருபீஸ் கொடுத்தாரு. சரி, நான் வந்தேன், ஓகே வாங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, 3வது அங்கே லாஸ்ட் ஹவுஸில் ஒரு டெத்து நடந்தது. நான் அவங்கள போய் கேட்டேன், நீங்கள் எங்கே வந்து இது எடுத்தீங்க, பாட இதுக்கு எங்கே சொன்னீங்க, இது எல்லாமே கேட்டேன். அவர் உடனே சொன்னார், நம்ம வீட்லேயே தென்னை மரம் இருக்குங்க, ஓலை இங்கே எடுத்துக்கலாம், நான் வெட்டி தரேன், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவன் வருவான், வேனுக்கு இவன் இருக்கான்ட்டு அவர் கொடுத்தாரு. உடனே வேனை ஃபோன் பண்ணி வர வச்சேன். அந்த இதை அடிப்பான மணி அடிச்சு சங்கு ஊதுறான அவனுக்கு ஃபோன் அடித்தேன். எல்லாமே வந்தான். எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிறுத்தினேன். அவங்க முடிஞ்சு கிளம்பும் போது நான் பேலன்ஸ் இருந்த காசை பையனை கூப்பிட்டு சொன்னேன், அப்பா 20,000 ரூபா கொடுத்தாருப்பா, இதில் 4,000 ரூபா தான் செலவாச்சு, இந்த இதை மீதியை வச்சுக்க பத்திரம், நான் இது மயானத்துக்கு வரல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் அவரை கூப்பிட்டேன். அப்போ தான் பேசினேன், நான் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, இது உங்களுடைய அம்மா. ஆனால் நான் எதுக்காக அதை பண்ணேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து அதெல்லாம் பண்ணது வந்து எந்த விதத்துலையும் பயன் பெறாதுன்றது சொல்கிறதுக்காக தான். இப்போ உங்கள் திருப்திக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறோன்னு தான் முக்கியம் சார். அதனால தான் வந்து டைம்லி ஹெல்ப் பண்ணும்போது நான் மனிதாபிமானத்தோடு செயல்படணும். அங்கே வந்து எனக்கு மதம் கிடையாது, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கன்வே த மெசேஜ். ஸோ இதுதான் நான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன், பி ஃப்ரெண்ட்லி டெல் தம். அந்த அவர்ஷன் வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அதே பவுலடிகளார் அத்தேனே பட்டணத்தில் அவர் மாஸ் மேடையில் ஏறி நின்ற உடனே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அத்தேனரே நீங்கள் எந்த விஷயத்திலும் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். அப்போ என்ன எடுத்த உடனே அவங்கள பாராட்டுறாரு. அப்போ அவங்க ஃபெய்த்தை நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஷுட் அப்ரிஷியேட். அந்த யூ ஷுட் ஹேவ் தட் ஹார்ட் டு அப்ரிஷியேட் தம். நமக்கு அது இல்லவே இல்லை. ஏன்னா நம்மளை கற்றுக் கொடுத்தவங்க அப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க. காலையில் 4 மணிக்கு தெரு முனையில் வந்து மைக்கை பிடிச்சி பாவிகளே அப்படின்னு தானே கற்றணும். ஒரு காலத்தில் அப்படி தான் இவாஞ்சலிசமே. அவன் ஜனல் தந்து யார் அவன் காலையில் நம்மளை வந்து பாவின்னு சொல்கிறான் அப்படின்னு தான் யோசித்தான். அதெல்லாம் தான் மாறணும். அதை மாற்றுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து நான் முயற்சி பண்ணுறேன், நான் அதை தான் ட்ரெயின் பண்ணுறேன், எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா பயப்படுறாங்க. நிறைய பேருக்கு இந்த வேர்ட்ஸு சொல்கிறதே அவங்க பயப்படுறாங்க. இப்போ அந்த பெயர், இப்போ நான் வந்து என்னென்னா, பெயர்கள் வந்து கடவுளின் பெயர்களுக்கெல்லாம் ஒரு காரண பெயர். இது அந்த காரண பெயருக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது, பொருள் இருக்குது. அந்த பொருள் எந்த கடவுளுக்கு பொருந்துகிறதுன்னு பார்த்தா அது எல்லாமே நம்ம கடவுளுக்கு தான் பொருந்துது. அதுதான் நான் என்னுடைய தீசிஸ், நான் நிறைய ரிசர்ச்சு அதுதான் பண்ணுவேன். அந்த ஒவ்வொரு கடவுள் பேர் சொல்லி அந்த கடவுளுடைய மீனிங் என்ன, அந்த மீனிங் வந்து நம்ம கடவுளுக்கு எப்படி பொருந்துது, அங்கே ஏன் பொருந்தலை அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெங்கடாஜலபதி உங்களுக்கே தெரியும். வெம் என்றால் பாவம், கடம் என்றால் கடப்பது, அசலம் என்றால் மலை, பதி என்றால் புருஷர். மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷர். அப்போ அவர் வந்து மலை மேலே ஏறி பாவத்தை கடந்ததா இல்லை, ஆனால் பேர் தான் அங்கே இருக்குது. அதுதான் அறியப்படாத கடவுளுக்கு என்று எழுதியிருக்கிற பலிபீடத்தை கண்டேன், அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த பேரில் நீ ஒரு கடவுளை வணங்குற, அந்த பேர் வந்து யாருக்கு பொருந்ததுன்னா என் கடவுளுக்கு பொருந்ததுப்பா. இதுதான் வெரி சிம்பிள். நாராயணன்றது நார் என்றால் தண்ணீர், அயனம் என்றால் படுத்திருப்பது. பைபிளுடைய 2வது வசனமே அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தான்னு இருக்குது. அப்போ பரிசுத்தாவியானவருக்கு நாராயணன் என்ற பேர் பொருந்துகிறது. அதுதான் இப்போ நம்ம ஹவு டு இவாஞ்சலைஸ் கிரைஸ்ட் த்ரூ தேர் ஓன் ஃபெய்த். அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நம்முடைய கடவுளை குறித்து எப்படி நாம் அவர்களுக்கு
சொல்லுவது, சத்தியத்தை அடைய செய்வதுன்றது தான் இப்போ என்னுடைய டீச்சிங்ஸை நான் சொல்லிட்டு வரேன். இவங்க என்னன்னாக்கா, ஐயோ இந்த பேரெல்லாம் நம்ம உச்சரிக்கலாமா, உச்சரிக்கவே மாட்டியா நீ? இட்லிக்கு 4 சட்னி வேணும்னா எந்த ஹோட்டலுக்கு போவேன்? முருகன் இட்லி தான் போவேன். அப்போ வந்து அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவியா? இல்லை வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி வரும்போது எனக்கு இட்லி வாங்கிடுவாங்க, ஆனால் நான் அந்த பேர் கூட சொல்ல மாட்டேன், அந்த ஹோட்டல்லேருந்து வாங்கிடுவாங்க நான் சொல்லுவீங்க? முருகன் இட்லி தான் சொல்லணும், சரவண பவன் தான் சொல்லணும். டீச்சருங்க கிறிஸ்டியன் டீச்சர்ஸ்லாம் இருப்பீங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பழனின்னா பழனின்னு கூப்பிட்டு தான் ஆகணும். நீ ஏன் உன் பேரை சொல்லி பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லு நான் சொல்லுவேன்? இதெல்லாம் அந்த யோசனையே கிடையாது, அப்படியே பிடிச்சிடுது உடனே. அதான் சார், அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நடக்குமா அதெல்லாம்? இங்கே உச்சரிக்க மாட்டேன்னு சொன்னால் ஆதார் கார்டே கிடைக்காது. பிள்ளையார் கோயில் தெருவில் இருந்தீங்கன்னா நீ அதை சொல்லி தான் ஆகணும். ஆதார் கார்டு கொடுக்க ஒரு ஆஃபீஸர் வராரு, எந்த தெரு பேர் என்னம்மா அப்படின்னா நீங்களே போய் பார்த்துங்க, அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு தான் கிடைக்காது. இதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. ஓகேவா? பாஸ்போர்ட்டில் பேரை மாற்ற முடியாது. அங்கே தாத்தா பேர்லேருந்து சொல்லுவோம். இப்போ எங்கள் தாத்தா பேர் மாசிலாமணி, அவன் வந்து சிங்கப்பூரில் ஏர்போர்ட்டில் மாசிலாமணி ஜானி ரமேஷ்னு கூப்பிட்றான். எனக்கு புரியல முதல்ல, அப்புறம் தான் எனக்கே ஞாபகம், ஓ நம்ம தாத்தா பேர் சொல்கிறான் போல இருக்குன்னு. அதை மாற்ற முடியாது. அதனால தான் வந்து நடைமுறைக்கு வாங்க, வெறியாக இருக்காதீங்க, மதத்தில் போய் விழுந்துடாதீங்க. கிறிஸ்தவ மதம் கிடையாது, அது வாழ்க்கை. அது ஆண்டவர் எப்படி வாழணும்னு சொன்னார், அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வது. அதுதான் அவர் சாயலில் வந்து எல்லாத்தையும். அதான் சொல்லுவேன் பாருங்கள், சமாரிய ஸ்திரியை போய் பார்த்தாரு. அந்த காலத்தில் அது பயங்கரமான அஃபென்ஸு. அந்த தெருவுள்ளே போகக்கூடாது, எந்த யூதனும் போகக்கூடாது, போகிற யூதனை தண்டிப்பாங்க. அந்த காலகட்டம் என்ன போல்டு டெசிஷனு, பர்பஸாகவே அங்கே போனார், எல்லையை கடந்தவர். அதனால தான் நான் சொல்லுவேன், எல்லை சாமின்றது கூட கிறிஸ்தவ பேர் தான். ஜீசஸுக்கு இன்னொரு பேர் எல்லை சாமி. எல்லையை கடந்த சாமியார் என்னால் என்னுடைய இயேசு கிறிஸ்து. அதை தான் நான் நிறைய இடங்களில் சொல்கிறேன். இந்த அன்பு அப்படின்னும் போது, சிவம் என்பது அன்பு. சிவன் என்றால் அன்பானவன். அப்போ கடவுள் பேர் கிடையாது, சிவம் என்பது அன்பு. அதான் திருமூலர் கூட சொல்கிறார், அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது 6 அறிந்த பின் அன்பே சிவம் என்று அமர்ந்திருப்பாரேன்னு சொல்லி அந்த பாடல் அழகாக வரும். அப்போ அன்பும் சிவமும் 2ன்னு சொன்னால் அவன் அறிவில்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு என்றாலும் சிவம் என்றாலும் ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ கடவுள் அன்பாகவே இருக்கிறாருன்னு தான் நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? சிவமாகவே இருக்கிறார். சிவம் என்றால் அன்பு. நீங்கள் கடவுள் பேரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, கடவுள் பேர் அல்ல, சிவம் என்றால் அன்பு. அப்போ இவர் நம்முடைய ஆண்டவர் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்போ எவர் லாஸ்டிங் லவ், எப்பொழுதும் அன்பு, எப்பொழுதும் அன்பு. அன்பு என்றால் சிவம், எப்பொழுதும் அன்பு என்றால் சதா சிவம்னு அர்த்தம். அப்போ அதுவும் வந்து கிறிஸ்தவ பேர் தான், அதை புரிஞ்சுக்க. இதுதான் நான் வந்து டீச் பண்ணுது. நிறைய பேர் வந்து என்ன, ஏன் உங்கள் பேர் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரமேஷ்ன்ற பேர்னு. அப்போ நான் சொன்னேன், கிறிஸ்தவ பேர் இந்து பேர்னு ஒன்று கிடையாது. நாம அதை வந்து உருவாக்கி காரண பேர். அந்த காரணம் ஏன்னா இப்போ வந்து மல்லிகா அப்படின்னு வச்சா இந்து பேர், ஜாஸ்மின் வச்சா கிறிஸ்தவ பேர் இல்லையா? அதே போல் வந்து இளவரசன்னு வச்சா இந்து பேர், பிரின்ஸுன்னு வச்சா கிறிஸ்தவ பேர், தமிழில் வச்சா இந்து பேர், இங்கிலீஷில் வச்சா கிறிஸ்தவ பேர். அப்படி தான் வந்து மகா மட்டமாக நம்மளை வளர்த்துட்டாங்க. நம்ம அதுலேருந்து முதல்ல வெளியே வரணும். அதனால தான் நான் நிறைய இடத்துல கேட்பேன், ராம் என்றால் என்ன? நிறைய சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 250 சர்ச்சில் கேட்டிருப்பேன், ஒரு இடத்துலையும் பதில் சொல்ல. பைபிள்லேருந்து தான் கேட்குறோம், ராம் என்றால் என்ன? ஆபிராம், ஆபிராம் என்றால், ஆப் என்றால் தகப்பன், ராம் என்றால் உயர்ந்த, உயர்ந்த தகப்பன் என்பதை தான் என்ன பண்ணார், சந்ததிகள் அல்லது தேசங்களுக்கு தகப்பன்னா ஆபிரஹாம் அப்படின்னு கடவுள் மாற்றினார். அப்போ ஆப் என்றால் தகப்பன், ராம் என்றால் உயர்ந்த, ஆபிராம் என்றால் உயர்ந்த தகப்பன். ஈஸ்வர் அப்படின்னா கடவுள், அது கடவுளுடைய பெயர் அல்ல. இந்தி பைபிளை படிக்க சொன்னீங்கன்னா அங்கே எங்கெல்லாம் தேவன் என்று இருக்கிறதோ அதெல்லாம் ஈஸ்வர் ஈஸ்வரன் தான் படிப்பாங்க. அப்போ ஈஸ்வர் என்றால் கடவுள், ராம் என்றால் உயர்ந்த, ராம் ஈஸ்வர் என்றால் உயர்ந்த கடவுள். அப்போ என் பேர் கிறிஸ்தவ பேரா இந்து பேரா? ரமேஷ் என்பது உயர்ந்த கடவுள், உன்னதமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கடவுளுடைய பேர் தான் ரமேஷ். நானே கடவுள் பேர் தான் வச்சுருக்கேன். அதுதான் உண்மை. அதை தான் நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து அவர்கள் மனம் புண்படாத வகையில் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல,
யதார்த்தமாக பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆக்சுவலாக ஒரு பெரிய இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஐ ஓப்பனராக நம்முடைய கிறிஸ்தவத்தை நம்மே சீர்தூக்கி பார்த்தா எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிற வழி இப்போது ஒரு பகட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ மதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நம்ம குற்றப்படுத்தாமல் பட் சீக்கிரமாக அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். நம் மனம் திரும்பி இயேசுவை போல ஒரு எளிமையாக மக்களையும் மதங்களையும் வெறுக்காமல் அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்பதை அறிந்து மெய்யான கிறிஸ்துவுக்கு நேராக அவர்களை அன்போடு வழி நடத்துகிற அந்த நிலைக்கு நம்ம கிறிஸ்தவமும் நம்முடைய திருச்சபைகளும் நம்முடைய ஊழியர்களும் மாறணுங்கிற ஒரு பெரிய ஒரு மனத்தெளிவை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி வார்த்தையாக நீங்கள் மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கு மேலாக உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுடைய அலைபேசி எண், உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னா, கிறிஸ்தவர்களாக முதல்ல வாழுங்க. கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 2 விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஊழியம்னாக்கா ஏதோ அது வந்து ஒரு பெரிய இதுவாக நினச்சிட்டுருக்காங்க. அது இல்லை. ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்கிறோம், அதான் காஸ்பல். வெரி சிம்பிள். அதை சொல்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். பெரிய பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னா, நாம் யாருக்கு சத்தியத்தை எவ்விதமாக சொல்கிறோம், அது முக்கியம். பில்லி கிரஹாம் வந்து அமெரிக்க தேசத்தில் ஒரு சாலையில் போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன பையனை போஸ்ட் ஆஃபீஸுக்கு வழி கேட்டப்போ அவன் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வழியை சொன்னான். உடனே இவர் தேங்க் பண்ண உடனே அவன் நீங்கள் ஹூ ஆர் யூன்னு கேட்டான். அப்போ அவர் ஐ எம் பில்லி கிரஹாம் அப்படின்னு சொன்னதும் அவன் சொன்னான், நான் உன் பேரை கேட்கல, நீ யாருன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஐ எம் எ ப்ரீச்சர், சாயங்காலம் வா, பரலோகம் செல்வதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன், நீ மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுன்னு. அப்போ அந்த பையன் சொன்னால், இங்கே இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கே உனக்கு வழி தெரில, நீ எங்கேருந்து பரலோகத்துக்கு வழி சொல்லுவேன்னு கேட்டான். அதை அவருடைய நூலில் அவர் எழுதுகிறார். இட்ஸ் அ வெரி சீரியஸ் அஃபேர். பாருங்கள், அந்த பையனுக்கு புரியும் வகையில் நான் பேசலைன்னு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் சிம்பிள். மற்றவங்களுக்கு நம்ம எப்படி பேசணும், அவர்களுக்கு புரிந்த வகையிலே அவருடைய கலாச்சாரம், அவருடைய சடங்காச்சாரம் அல்லது அவருடைய நம்பிக்கை, அது மட்டுமல்ல அவருடைய பாரம்பரியம், இதன் அடிப்படையெல்லாம் அறிந்து கொண்டு அவர்களோடு பேசும்போது அது இன்னும் எளிமையாக சத்தியத்தை கொண்டு செல்ல உதவும். அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். நான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் அல்ல, நான் வந்து மதத்திற்கு எதிரானவன். மதம் என்பது கிடையாது. நம்ம மதத்தை விட்டு வெளியே வரணுன்னு தான் என்னுடைய தலையாயம். என்னுடைய ஊழியம் வந்து என்னென்னா மீடியா அண்ட் ப்ரீச்சிங். ஸோ நான் எந்த டினாமினேஷன்ஸ் பார்க்குறது இல்லை. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து பேசுவேன். கத்தோலிக்க ஆலயத்தில் கூப்பிட்டாலும் நான் பேசுவேன், இந்து கோயிலில் கூப்பிட்டாலும் நான் பேசுவேன். ஆனால் எனக்கு வந்து அங்கே என்ன பேசணுன்றது எனக்கு தெரியும். அதே போல் நம்முடைய சபைகளிலே வந்து நற்செய்தி அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்ற எண்ணத்தோடு சபைகள் செயல்பட வேண்டும். சபையின் தலைவர்களும் அதில் ஊக்கமாக மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இருக்கணுன்றது என்னுடைய தலையாய வேண்டுகோள். என்னுடைய படங்கள்லாம் வந்து என்னுடைய டிவி சேனல் இருக்குது, ஐஓஜே டிவி, ஐஓஜே. அதுதான் என்னுடைய ஊழியத்தின் பேரே. நான் இயேசுவுக்கு கடனாளி ஊழியங்கள்னு பேர் வச்சேன். ஏன்னா இயேசுவுக்கு நம்ம ஆத்துமாக்களை கொண்டு போய் கொடுக்கறதுல கடனாளியாக இருக்கும். எத்தனை வருஷம் கடனாளியாக இருக்கும்? 2000 வருஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம பைபிளில் அறுப்போம் மிகுதி வேலையாட்களோ குறைவுன்றதை 2000 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கும். ஆண்டவரே நம்மளை பார்த்து கேட்பார், எத்தனை வருஷமாக இதையே சொல்லிகிட்டு இருப்பீங்கப்பா, அந்த வசனத்தை பைபிள்லேருந்தே தூக்கியிருக்க வேணாமா இந்நேரம்? அப்போ என்ன, வேலையாட்களாக யாரும் வரல, அவன் வேலையை பார்த்துட்டு போகிறோம். மதம் அப்படின்னு வந்தோம்னா அதில் நிறைய பிரச்சனைங்க இருக்குது. அதனால தான் மதவாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆன்மீகவாதி கடவுள் தான் எனக்கு எல்லாம் செய்கிறார் என்று நினைக்கிறவன் ஆன்மீகவாதி. கடவுளுக்கு நான் எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன்னு நினைக்கிறவன் மதவாதி. இன்றைக்கி சபைகள் ஃபுல்லாக மதவாதிகளால் நிறைந்திருக்கிறது. அதனால் அவர்களெல்லாம் என்ன வரணுன்னாக்கா, மதத்தை விட்டு மனிதநேயத்தோடு செயல்பட, மற்றவர்களோடு நாம் அவர்கள் மேல் கிறிஸ்துவின் அன்பை செலுத்தி நாம் வாழ வேண்டும். அதனால தான் நம்ம பேசுகிறது அப்புறம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதனால் சாட்சியுள்ள ஜீவியம் என்பது முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 3 தான். ஒன்று வந்து ரட்சிப்பின் அனுபவம், 2வது பரலோகத்தின் நிச்சயம், 3வது சாட்சியுள்ள ஜீவியம்.
அப்போ ரட்சிப்பின் அனுபவம் கிடச்சிருச்சு, பரலோகத்தின் நிச்சயம் கிடச்சிருச்சு. இன்பிட்வீனில் அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, அதுதான் சாட்சியுள்ள ஜீவியம். அந்த சாட்சியுள்ள ஜீவியம்னாலே என்னுடைய வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையில் வந்து நீ பேசணுமானா பேச வேண்டிய அவசியமே இல்லை, பேசுகிறதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து லைட் இஸ் ஃபாஸ்டர் தேன் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சவுண்டு லேட்டாக தான், ஒரு மின்னல் முதல்ல அப்படி வரும். அந்த மின்னல் வந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இடிக்க போகுதுன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதுதான். நீ முதலில் மின்னலாக இரு, ஒளியாக இரு, உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்மளை முதல்ல வெளிச்சத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என் வாயிலேருந்து இடி இடிக்கணும். நம்ம எடுத்த உடனே போய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எல்லாம் பேசக்கூடாது. பைபிள் அவங்களுக்கு கிடையாது, அதுக்கு நிறைய இருக்குது. உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறார்களேன்னு பவுலடிகளார் சொன்னது போல் அவங்களுடைய இலக்கியங்களே நிறைய இருக்குது. இந்திய இலக்கியங்களில் இயேசு கிறிஸ்து எல்லா இலக்கியங்களிலும் இருக்கிறார். அதெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு தான் நான் என்னை போன்ற ஊழியர்கள், என்னை போன்ற வாஞ்சை பாரம், அதாவது நற்செய்தியின் மேல் வாஞ்சை பாரம் உள்ள ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் சொல்லலை. ஸோ நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். எந்த ஆலயத்திற்கும் எந்த சபைக்கு கூப்பிட்டாலும் அப்படியும் கற்றுக் கொடுக்கவும், சத்தியத்தை சத்தியமே, ராங் ப்ரீச்சிங், கிரே ஷேட்ஸ் இன் பைபிள்னு ஒன்று இருக்குது. பைபிளில் நிறைய விஷயங்கள் புரியாது இருக்கும், அதை நம்ம வந்து எந்த சர்ச்சஸ்லையும் சொல்லித்தரதில்லை. அதே போல் எல்லாத்துக்குமே இன்னர் மீனிங் இருக்குது. அதனால் சாதாரண ஒரு அற்புதத்தை கூட வெறும் அற்புதத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற செய்தியாக இல்லாமல் அதனுடைய இன்னர் மீனிங், அதனுடைய மறைபொருள் என்னன்ற அளவில் இன்றைக்கி நான் நிறைய இடங்களில் வந்து நான் செய்தி கொடுக்க சென்று கொண்டிருக்கிறேன். 24/7 என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பரும் 9841053626. அதில் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நீங்கள் ஏற்பாடு, அதாவது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் நடத்தினாலும் அங்கே வந்து நான் செய்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன். இல்லை என்னை நடத்த சொன்னாலும் நான் வந்து நடத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின், நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ஒரு திருக்குறள் இவ்வாறாக சொல்லுகிறது, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்லி. ஒரு மருத்துவன் ஒரு மருந்தை அருளுவதற்கு முன்பதாக, கொடுப்பதற்கு முன்பதாக அவன் நோயையும் நோயினுடைய தீவிரத்தன்மையும் சரியாக அறிந்து அதற்கேற்ப அவன் மருந்தை எழுதி கொடுப்பான் என்று அந்த குறள் சொல்லுகிறது. அதேபோல இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தில் உள்ள மற்ற மக்களுடைய நிலை என்ன, அவர்கள் நம்பிக்கை என்ன, அவர்கள் புரிதல் என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ளாமல் நாம் அவர்களை சந்திப்பதினாலேயே அவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய சுவிசேஷம் சிறப்பாக அவர்களிடம் சென்று சேராமல் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தவர்களை பலப்படுத்துகிற பல திருச்சபைகளும் ஊழியங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கிறிஸ்துவனுடைய இறுதி கட்டளையாகிய பிறரை சந்தித்து கிறிஸ்துவனுடைய அன்பை பறைசாற்றுகிற அந்த ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் குறைந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குறைபாடுகளை நீக்கும்படியாக நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படி இன்றைய நிகழ்ச்சியில் அருமையான சகோதரர் பேசியிருக்கிறார். நாம் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக பார்க்காமல் மனித உறவுகளை மேம்படுத்தி காண்கிற எல்லா சகோதரத்திலும் அன்பு கூர்ந்து அவர்களுடைய வலி என்ன, வேதனை என்ன, நம்பிக்கை என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு புரிகிற விதத்தில் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிவிக்கவும் தெரிவிக்கவும், நம்முடைய வார்த்தையினால் மட்டுமல்ல வாழ்க்கையினால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற பாடத்தை கற்றுக்கொண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.